அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கடக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இதுவரை 8ஆம் வீட்ல இருந்து பல தடைகளையும் அலைச்சல்களையும் கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்துக்கு வர்றாரு. கடகராசிக்கு செவ்வாய் பகவான் யோக காரகன் அப்படிங்கிறதால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் யோகத்தையும் தரப்போகுது. 8இல் இருந்த சனி விலகி 9இல் செவ்வாய் அமர்வது உங்க வாழ்க்கையில இழந்த சந்தோஷத்தை எல்லாம் திரும்ப கொண்டு வரும். இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல், குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை இப்போ உங்களுக்கு பிறக்கும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல ரொம்ப அருமையான மாற்றங்கள் ஏற்படும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம்ங்கிறதால நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தேடித்தரும். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ற கடகராசி நேயர்களுக்கு இப்போ விசா கிடைக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கும். பிசினஸ் பண்றவங்க புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைச்சா இது சரியான நேரம். செவ்வாயோட பார்வை உங்க ராசிக்கு மேல விழுறதால உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் தைரியமும் இப்ப தென்படும். பொருளாதார ரீதியா பார்த்தா பண வரவுல இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். பாக்யஸ்தானத்து செவ்வாய் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபத்தை வாரி வழங்குவார். தகப்பனார் வழியில இருந்த சொத்து தகராறுகள் சுமூகமா முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம், அதாவது சடன் லக் மூலமா சிலருக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா வர்ற வருமானத்தை ஆடம்பரமா செலவு பண்ணாம பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்துறது புத்திசாலித்தனம். தங்க நகை வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது மாதிரியான முதலீடுகள்ல இப்ப நீங்க தாராளமா இறங்கலாம். அது உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப உற்சாகமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தர் கொண்டாடுவீங்க. வீட்ல தடைப்பட்டு நின்ன சுபகாரியங்கள், குறிப்பா கல்யாணம், காதுகுத்து மாதிரியான விசேஷங்கள் இப்ப வரிசையா நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியில நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. அவங்க மூலமா குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்த கசப்புகள் நீங்கி அவங்க வீட்டு விசேஷங்கள்ல நீங்க முன்னாடி நின்னு காரியங்களை செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு நிம்மதியான குடும்ப சூழல் உங்களுக்கு இப்ப அமையும். ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் இப்ப படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்து செவ்வாயால இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள், இரத்த அழுத்தம் அல்லது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப சரியாகும். மனசுல இருந்த தேவையற்ற பயம் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்து செவ்வாய் சில நேரங்கள்ல பித்தப்பை சம்பந்தமான சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம். தியானம் பண்றது உங்க மனசை இன்னும் அமைதியா வச்சுக்கும். உங்களுடைய பழைய சுறுசுறுப்பு திரும்ப வர்றதால நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க.
மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். கல்வியில ரொம்ப சிறப்பா செயல்படுவீங்க, கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. மேல் படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நேரத்தை வீணடிக்காம படிப்புல கவனம் செலுத்துங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தா புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே யோகமான பலன்களை தரும். நீங்க நினைச்ச காரியம் தடையின்றி நடக்கும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில பதவி உயர்வும் கௌரவமும் கிடைக்கும். பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கான பலன் கைமேல் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒட்டுமொத்தமா கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு திருப்புமுனையா தான் இருக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருவானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம். பழனி முருகனையோ அல்லது பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. வீட்ல கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்றது உங்களுடைய எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியை தரும். செவ்வாய் பகவானுக்கு துவரை தானமா கொடுக்கறது உங்க பொருளாதார நிலையை இன்னும் சீராக்கும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை வேளைகள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்க பாக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். பாக்கியஸ்தானத்து செவ்வாய் உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டை கொடுப்பாரு. புனித பயணங்கள் மேற்கொள்றது உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். இந்த நேரத்துல நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்க 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். மத்தவங்க சொல்றத கேட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயரும்போது அடக்கத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு இன்னும் மேன்மையை தரும். மீனராசிக்குள்ள நுழையிற செவ்வா உங்களுடைய பாக்கியங்களை அதிகரிக்க வைப்பாரு. வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கலாம். பழைய நண்பர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுடைய பங்கு சரியா வந்து சேரும். அரசாங்க வழியில இருந்து வரவேண்டிய உதவிகள் இப்போ சுலபமா கிடைக்கும். உங்களுடைய கனவுகளை நனவாக்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதனால எதையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிங்க. இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதால சில நேரங்கள்ல தேவையில்லாத பிடிவாதம் வரலாம். அதை தவிர்த்தாலே நீங்க தான் வெற்றியாளர். அலுவலகத்துல மேலதிகாரிகளோட வாக்குவாதம் செய்யாம அவங்க சொல்ற வேலையை சரியா செஞ்சு முடிங்க. உங்களுடைய திறமையை நிரூபிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவாரு. மொத்தத்துல கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போகுது. தடைகள் எல்லாம் உடைஞ்சு சிவரும். நீங்க நினைச்சது நிறைவேறும். உங்களுடைய கடின உழைப்பும் இறைபக்தியும் உங்களுக்கு எப்பவும் துணையாயிருக்கும். வரப்போற ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.